Hi, welcome to Kanidam Guide 9th Max exercise 1.1 la third sum. Papma, consider the following sets: A equal to 0, 3, 5, 8, B equal to 2, 4, 6, 10. அடுத்து C equal to 12, 14, 18, 20. First subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. State whether true or false. கீழே இருக்கிறது true or false ஆன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 18 belongs to C. belongs to னா என்ன அர்த்தம்? அந்த செட்டில் வந்து சிங்கிற செட்டில் 18 இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், 18 வந்து சிங்கிற செட்டில் இருக்கா? இருக்குது. அப்போ 18 வந்து சிங்கிற செட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்ன வரும்? ட்ரூ. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. செகண்ட் பாருங்கள், 6 நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. 6 வந்து ஏல இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏல வந்து 6 இருக்கா? இல்லை. அப்போது அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். அப்போது ட்ரூ. சரிங்களா? பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டுனா ஏங்கிற செட்டில் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 14 நாட் பிலாங்ஸ் டு சி. சிங்கிற செட்டில் 14 வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சிங்கிற செட்டில் 14 இருக்கா? இருக்குது. அப்போ என்ன வரும்? சிங்கிற செட்டில் 14 இருக்குது. அதனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். சரிங்களா? அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், 10 பிலாங்ஸ் டு பி. பியில் வந்து 10 இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 10 இருக்குது. அப்போ என்ன வரும்? அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. சரிங்களா? அடுத்து 5 பிலாங்ஸ் டு பி. பியில் வந்து 5 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பியில் வந்து பாருங்கள் 5 இல்லை. அப்போ என்ன வரும்? அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 0 பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. பியில் பாருங்கள் 0 வந்து இல்லை. அப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ஃபால்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், fill in the blanks. 3 பிலாங்ஸ் டுன்னு கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டுனா எந்த செட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 எதில் இருக்குது? பாருங்கள், 3 வந்து எதில் இருக்குது? ஏல இருக்குது. அப்போ என்ன எழுதுவோம்? அங்கே 3 பிலாங்ஸ் டு ஏ. சரிங்களா? அடுத்து 14 பிலாங்ஸ் டு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. 14 பிலாங்ஸ் டு எதில் இருக்குது? பாருங்கள், 14 வந்து சியில் இருக்குது. அப்போ என்ன வரும்? இங்கே 14 பிலாங்ஸ் டு சி. சரிங்களா? அடுத்து 18 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. 18 வந்து பியில் இருந்தால் இங்கே பிலாங்ஸ் டு போடுவோம். பியில் இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு போடுவோம். சரிங்களா? பியில் இருக்கா? பாருங்கள், 18 இல்லை. அப்போ என்ன வரும்? இங்கே நாட் பிலாங்ஸ் டு. சரிங்களா? அடுத்து ஃபோர்த்து இது என்னது? 4 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து 18 பியில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா பிலாங்ஸ் டு, இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு. பாருங்கள், 4 வந்து இருக்குது. அப்போ என்ன போடுவோம்? இங்கே பிலாங்ஸ் டு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வீடியோஸ் வரும். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.